கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இறைவன் தாமே இந்த புதிய நாளின் நன்மைகளை மென்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக. இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது ரோமருக்கு எழுதின கடிதம் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம். அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். எல்லாம் நன்மைக்கு. எவ்ரிதிங் இஸ் ஃபார் குட். தர்மையான வசனம் பல நேரத்தில் அது நம்மை தேற்றுகிற ஒரு வார்த்தையாய் காணப்படுகிறது. நம்பிக்கை இழந்து சோர்ந்து போய் என் வாழ்க்கையில ஏன் இப்படி என்று சொல்லி கலங்குகிற மக்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தையாகவும் காணப்படுகிறது. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய். நான் அழைக்கப்பட்டு இறைவனிடத்திலே அன்பு கூறுகிறேன் என்று சொன்னால் என் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டமும் வெற்றியை நோக்கிய பயணமாய் காணப்படுகிறது. நான் சோர்ந்து போகாதபடிக்கு இறைவனுடைய திட்டம் என்னிலே நம்மிலே செயல்படுகிற ஒன்றாய் காணப்படுகிறது. எவ்ரி event of suffering for the noble cause. ஒவ்வொரு பாடுகளின் நேரமும் ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு எனக்கு அளிக்கப்பட்ட ஒன்றாய் காணப்படுகிறது. எந்த சங்கடங்களை நான் சந்தித்தாலும் God can use it for a good. இந்த இழப்பு என்று சொல்லி அல்ல. பவுல் ஆண்டவரிடத்துல கேட்கும் பொழுது எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது கலங்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பலவீனத்தில என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி. வேதனை வரும் பொழுது கடவுளை வசைபாடு மக்கள் மத்தியில கடவுள் சொல்லுகிற வார்த்தை நன்மைக்கு எதுவாய் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி. ஒரு காலத்தில் ஒரு கதையை வாசித்தேன். அரசனும் அமைச்சரும் வேட்டைக்கு செல்வதற்காக புறப்பட்டார்களாம். இந்த அமைச்சர் எப்பொழுதுமே ஒரு வார்த்தையை சொல்லுவாராம், எல்லாம் நன்மைக்கே என்று சொல்லுவாராம். வேட்டைக்கு புறப்படுவதற்கு முன்பதாக வந்த அரசர் சொன்னாராம், பாருங்கள், நான் ஒரு கத்தியை எடுத்தேன், தவறுதலாக என் கையிலே பட்டு இந்த கட்ட விரலிலே காயம் வந்து விட்டது என்று சொன்னாராம். அதற்கு இந்த அமைச்சர் எல்லாம் நன்மைக்கே என்று சொன்னார். இந்த வேதனையோடு இருந்த அரசனுக்கு கோபம் வந்து விட்டது. இந்த அமைச்சரை தூக்கி சிறையிலே போடுங்கள் என்று சொல்லிவிட்டு தான் வேட்டைக்கு சென்று விட்டார். வேட்டைக்கு சென்ற பொழுது வழி தடுமாறி மாற்றுப்பாதையிலே சென்று விட்டார். அவங்க ஆதிவாசிகளை சந்தித்தார். ஆதிவாசிகள் பலி கொடுப்பதற்காக ஒரு மனிதனை தேடிக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அரசன் கண்ணில் பட்டு விட்டார். பலி கொடுக்க சென்ற பொழுது அந்த ஆதிவாசி கூட்ட தலைவன் இவருடைய கையிலே இருந்த காயத்தை பார்த்தான். பழுதற்றதை பலி கொடுக்க வேண்டும், இது பழுது இருக்கிறதாகவே வேண்டாம், நீ போ என்று அனுப்பிச்சு விட்டான். திரும்ப வந்த ராஜா அந்த அமைச்சரை பார்த்து, நீர் எல்லாம் நன்மைக்கே என்று சொன்னீர், இந்த மாதிரி நடந்து விட்டது பார், இந்த காயம் இருந்ததுனால என்னை அனுப்பிவிட்டார் என்று சொன்னார். அப்பொழுது சொன்னான், எல்லாம் நன்மைக்கே என்று சொல்லி. மறுபடியும் இந்த ராஜா கேட்டார், உன்னை சிறையிலே போட்ட பொழுதும் எல்லாம் நன்மைக்கே என்று சொன்னாயே, ஏன் என்று சொல்லி கேட்டார். நான் அப்பொழுது மந்திரி சொன்னார், நான் உன்னோடு வந்திருந்தால் எனக்கு காயமில்லை, ஆகவே என்னை பலி கொடுத்திருப்பார்கள், நீ என்னை சிறையிலே போட்டதும் நன்மைக்கே என்று சொல்லி சொன்னார். அன்புக்குரியவர்களே, விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு இறைவன் தம்முடைய தீர்மானத்தின்படி நன்மையான ஏவுகளை தருகிறார். நன்மையை தருவதற்காக சில துன்பங்களை சந்திக்கும் பொழுது அதை குறித்து கலக்கம் இல்லாதபடிக்கு நான் இறைவனத்தில் அன்பு செலுத்துகிறேன் என்று வரும் பொழுது வெற்றியான வாழ்க்கையை தேவன் தருகிறார். அதை சுவீகரிப்போம், இறை நாமத்தை மயப்படுத்துவோம், கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அன்பின் கரங்களை எங்களை தாழ்த்துகிறோம் சாமி. நாங்கள் சந்திக்கிற காரியங்கள் நன்மைக்கு எதுவான காரியங்களை உணர்ந்து இறைவனத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது புரிந்து நம்மை மையப்படுத்த உதவி செய்யும். எங்களை ஆசீர்வதியும். இயேசுவில் ஜெபிக்கிறோம், ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.